ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே இந்த மகிமையான ஊழியர்கள் கூடுகையிலே என்னையும் அழைத்து இன்றைக்கு இந்த கூடுகையின் ஆசீர்வாதத்திலே பங்கு பெற அன்போடு அழைத்து நான் அதிகமாக கனப்படுத்துகிறேன், நேசிக்கிறேன். தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று துடிப்போடு செயல்படுகிற அன்பு புதுகர் பாஸ்டர் ஆல்பெல் குணசீலனுக்காகவும், அருமையான சிஸ்டர் நான்சியை குறித்து நிறைய பேர் தெரியாது, பட் ஷி இஸ் எ வெரி குட் ப்ராஃபட்டஸ். அவங்க பெரிய தீர்க்கதரிசி. அவர்கள் சிங்கப்பூரில் இருந்த பொழுது பல காரியங்கள் இங்கே நடக்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவாங்க, இந்த காரியம் இப்படி நடக்க போகுது. ஒவ்வொரு காரியம் துல்லியமாய் பரிசுத்த ஆவியானவர்களை கொண்டு பேசும் நல்ல ஒரு செபிக்கிற ஒரு சகோதரி. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கு மகிமையாய் பயன்படுத்துவதை அறிந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி, மீஞ்சூரில் இவ்வளோ ஊழியக்காரர் ஒன்று கூடுவது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஒரு சந்தோஷமே இல்லையா? ஹல்லேலூயா. 1000 விசுவாசிகளை ஒன்றா கூட்டிடலாம், ஆனால் 100 ஊழியர்களை ஒன்றா கூட்டுது என்பது ஒரு பெரிய சேலஞ்ச், பெரிய சவால். நம்ம இவ்வளோ பேர் கூடுகிறோம், ஆனால் இவ்வளோ பேர் கூடி வந்திருக்கிறோம் என்றால் இத்தனை பேரையும் ஒருமுகப்படுத்தினது கர்த்தர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஆக இந்த ஐக்கியத்தை ஐ திங்க் இட்ஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இது ஒரு ஆரம்பம் மாத்திரம்தான். இந்த ஐக்கியத்தை நாம் தொடர்ச்சியாய் வைப்போமானால் இந்த ஐக்கியத்தை கொண்டு இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொன்னாங்க, பட் நான் பொதுவாக என் மனதில் ஊழியர்களை குறித்ததான காரியம் பிரசங்க இல்லை. பட் வாட் ஐ டாட் இங்கே வரும்போது என் மனசில் இருந்த 2-3 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் தாசனாகிய தாவீதோ என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து என்ன செய்தார்? சாட்சியம் கொடுத்தார். ஐ லவ் தட் வேர்ட். ஒரு ஊழியக்காரனை குறித்து ஒரு முதல் அனுபவம் என்றால் ஒவ்வொரு ஊழியர்களும் we should be the man who trusted by the Lord. தேவனால் நம்பப்படுகிற ஒரு ஊழியக்காரனாய் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. உலகமே நம்மளை நம்பலாம், எல்லாரும் உங்களை நம்பலாம், ஆனால் கர்த்தர் உங்களை நம்புறாரா இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற, கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. நம்மெல்லாம் நம்முடைய சரித்திரத்தை சற்றே பின்னோக்கி பார்ப்போம் என்றால் இங்கே இருக்கிற யாருமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எந்த விதத்திலும் நமக்கு என்ன இல்லை, ஒரு தகுதியும் இல்லை. எல்லாருமே மேடையில் இருக்கிறவங்களாலும் சரி, இங்கே இருக்கிற யாரை கேட்டாலும் சரி, நமக்கென்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. அந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் there is not even a small chance ஆண்டவர் இந்த ஊழியத்தை நம்ம கையில் கொடுப்பதற்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் தகுதியே இல்லாத நம்மை அவர் நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் எப்பொழுதும் ஊழியக்காரத்தை சொல்லுகிற ஒன்று, உலகமே உங்களை நம்பினாலும் கர்த்தர் உங்களை நம்பாவிட்டால் உலகம் நம்மை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படின்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்க வேண்டியிருக்கா, நீங்கள் நல்ல பிரசங்கம் பண்ணலாம், நல்ல வர்ஷிப் பண்ணலாம், நல்ல ஊழியம் செய்யலாம், எல்லாம் நல்லா இருக்கும். பட் எவ்ரி டே தி கொஸ்டின் வாட் வி ஷுட் ஆஸ்க் டு த லார்ட். ஒரு நாள் கர்த்தரை பார்த்து கேட்குற ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை நீங்கள் நம்புறீங்களாப்பா? உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் நான் நடக்கிறானா? இன்றைக்கு நம்மை பார்த்து ஒவ்வொருவரும் நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், என் ஃபேமிலி மே ட்ரஸ்ட். உங்கள் குடும்பம் உங்களை நம்பலாம், உங்களோட தலைமை போதகர் உங்களை நம்பலாம், உங்களோட ஸ்தாபனம் உங்களை எல்லாரும் நம்பலாம், ஆனால் கர்த்தர் நம்மை நம்புகிறாரா? இந்த கேள்வி எப்பொழுதும் நம்முடைய செவிகளிலே ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கணும். தாவீது எந்த அளவுக்கு கர்த்தர் தாவீதை நம்பி இருந்தால் ஆண்டவரே சாட்சி சொல்ல, என் தாசனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்.
என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டவர். என் இருதயத்தில் நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ, நான் என்னெல்லாம் விரும்புகிறேனோ அது எல்லாம் அவன் செய்வான் என்று என்ன ஒரு கான்ஃபிடென்ட், என்ன ஒரு கான்ஃபிடென்ட். எனக்கு நம்மை குறித்து ஆண்டவர் அந்த நிச்சயத்தோடு கூட சொல்லுவாரா, என் தாசன், என் தாசனாகிய காலேப், என் தாசனாகிய ராஜன் ஜான், என் தாசனாகிய குமார், என் தாசன், நான் அவனை நம்பி இருக்கிறேன். எனக்கு நம்பி நான் விரும்புகிறது எல்லாவற்றையும், எனக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்ற ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கணும். ஆண்டவர் என்னை நம்புகிறாரா? ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவாங்களாய் நடங்க. ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், இட் இஸ் நாட் ஒன்லி காட் ட்ரஸ்டட் யூ. அது எந்த அளவுக்கு கர்த்தருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் நான் நடக்கிறேன் என்கிற ஒன்று மாத்திரமல்ல. ரெண்டாவது தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, அவன் கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான். கோலியாத்து கேட்குறான், நீ என்னிடத்துல என்ன செய்கிறாள்? தடிகளோடு வருவதுக்கு நான் ஒரு நாயான்னு கேட்குறான். மாத்திரமில்ல, கோலியாத் சொல்கிற, இன்னைக்கு ஒரு மாமிசத்தை நான் என்ன பண்ணுவேன், நான் ஆகாயத்து பட்சிகளுக்கு போட, இதெல்லாம் சொல்கிறான். ஆனால் தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறான். என்னத்தம்மா சொல்கிறான்? கோலியாத்தே, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், பட் நானோ, எல்லாம் சொல்லுங்க, அந்த நானோ என்கிற வார்த்தை இஸ் a powerful word. நானோ, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிற. இதில் நான் புரிந்து கொண்ட காரியம், தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் அவன் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்க காரணம், அவன் எல்லா நிலையிலும் விருத்தி அடைந்தான். போது வேதம் சொல்லுகிறது, சவுளுடைய குடும்பம் நாளுக்கு நாள் குறுகி கொண்டே போனது. ஆனால் தாவீதோ அவன் வீட்டாரோ என்ன செய்தார்? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த ஒரு எக்ஸ்பேன்ஷன் வருகிறது. இது ஒரு பெரிய ரகசியம். நம்முடைய எக்ஸ்பேன்ஷன் இன் அவர் மினிஸ்ட்ரி, த எக்ஸ்பேன்ஷன் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் ஊழியங்களில் ஒரு எக்ஸ்பேன்ஷன். சில நேரத்தில் நமக்குள்ள ஒரு துக்கம் இருக்கும், இன்னும் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லையே, எவ்வளோ ஊழியம் செய்கிறேன், எவ்வளோ ஜப், எவ்வளோ பண்ணுறோம், என்னென்னமோ பிளான் பண்ணுறோம், ஆனால் ஒரு வளர்ச்சி இல்லையே. பட் ஐ டெல் யூ சம்திங், தி எக்ஸ்பேன்ஷன். தாவீதோ வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த காரணம் நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். முதலாவது, கர்த்தர் அவனை நம்புகிற இடத்துல அவன் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லாமே. He was in that position himself. தன்னை அந்த இடத்துல பொசிஷன் பண்ணியிருந்தான். He is not bothered others trust me or not. மற்றவர்கள் என்ன நம்புகிறாங்களோ இல்லையோ அதை குறித்து அவனுக்கு கவலையே இல்லை. அவனுக்கு இருக்கிற ஒரே சிந்தை, கர்த்தர் என்னை நம்பணும். உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய ஊழியத்தின் வளர்ச்சி எதில் இருக்குது என்றால், நம்ம போடுற ஊழிய திட்டத்தில் அல்ல, அதெல்லாம் தேவை. நம்ம செய்கிற பிரசங்கத்தில் அல்ல, அது தேவை. நம் பண்ணுகிற மற்ற காரியங்கள் அல்ல, அதெல்லாம் தேவை ஊழியத்திற்கு. ஆனால் நம்முடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சி, நம்முடைய ஊழியத்தினுடைய விருத்தி வர்த்திக்க பண்ணுவது எங்கே இருக்குது என்றால், அவர் என்னை நம்புகிற இடத்துல நான் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக சொன்னேன், தாவீது கர்த்தர் தாவீதை நம்புகிற இடத்தில் மாத்திரமில்லை, ரெண்டாவது அவன் இருந்த இடம் என்ன தெரியுமா? கர்த்தரையே நம்புகிற இடத்துல இருந்தான். ஒரு ஆமென் சொல்லியிருக்கலாமே. we have to come to that place. நீங்கள் கர்த்தர் உங்களை நம்புகிறது ஒரு அனுபவம், நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்புகிறது இன்னொரு அனுபவம். ஆமென். இன்றைக்கு ஊழியத்திற்கு வந்திருக்கிற நாம், இன்னைக்கு பல நிலைகள் நம்முடைய ஊழியம் வளர்ச்சி இல்லாமல் போன காரணம் என்ன தெரியுமா? ஊழியர்களாகிய நாம் கர்த்தரை நம்புகிறதை விட்டு இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்டு வித்தியாசமாக போகுது. வேதனையாக இருக்குது. அரசியல்வாதிக்கு பின்னாடி போகிறார்கள், யார் யாரும் பின்னாடியே போய் கொண்டிருக்கிறார்கள், யார் யாரையும் முக்கியத்துவப்படுத்தி கொடுக்கிறார்கள். ஊழிய வளர்ச்சிக்கு தங்களுடைய ஊழியத்திற்கு யார் யார் உதவிகள் எல்லாம் நோக்கி பார்க்கிறார்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசரு பர்வதத்து நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கி ஊழியங்கள் அநேக காரியங்களை
தேவனுடைய ஊழியர்கள் உங்களுக்கு மிக அற்புதமான காரியங்களை உங்களுக்கு இந்த 2 நாளை போதித்தார். You have been heard so many things in the convention and இன்னைக்கு காலையில் இருந்து நிறைய வார்த்தைகளை கேட்டீர்கள். பட் இந்த இடத்துட்டு போகும்பொழுது நீங்கள் எடுக்க வேண்டிய 2வது தீர்மானம், உங்களுடைய ஆண்டவரே இன்றைக்கு என்னோட ஊழியத்தின் வளர்ச்சியின்மைக்கு காரணம் வேறு ஒன்றுமல்ல, உம்மை நோக்கி பார்க்க வேண்டிய கண்கள் யார் யாரையும் நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். தாவீது எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எலியா அவன் பெரிய அற்புதத்தை செஞ்சான், சேலஞ்ச் பண்ணுறான், நான் சொன்னாலே மழையும் பெய்யாது பொன்னையும் பெய்யாது. கர்த்தர் சொல்கிறார், நீ போ, கேரித்தாற்று என்ன செய், ஒளித்துக்குள். வேதம் சொல்லுகிறது கேரித்தாறு என்ன செய்தது தெரியாதா? என்னவா? கேரித்தாறு வற்றி போயிற்று. வற்றி போகிற வரையிலும் அங்கே தான் உட்காந்து. ஒருவேளை அவன் அடுத்த நாள் அந்த பார்க்கும்போது, ஐயோ இந்த தண்ணீர் இன்னும் 2 நாள் தானே வரும், அப்புறம் என்ன பண்ணுறது தெரியலையே என்று சொல்லி வேற எங்கேயாவது தண்ணீர் இருக்குதா பார்க்கலான்னு சொல்லி எங்கேயுமே போல வற்றி போகிற வரையிலும் he was there. why? அங்கே அனுப்பின கர்த்தர் அடுத்த கமாண்ட் வர வரைக்கும் அவன் கர்த்தரையே பார்த்து கொண்டு இருந்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், உங்களோட ஊழியத்தின் வளர்ச்சி எதில் இருக்குது என்றால் உங்கள் கண்கள் கர்த்தரை பார்க்கட்டும், கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கட்டும். நாட் டு எனி ஹியூமன் பீயிங்ஸ். சபைக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு வசதியான விசுவாசி வந்த உடனே உங்களோட கண் அப்படி திரும்பிடக்கூடாது. வரட்டும், எப்பேற்பட்ட விசுவாசிகள் வரட்டும். நீங்கள் என்னைக்கு நல்ல பெரிய தசமாக கொடுக்குற விசுவாசி பக்கமாக கண்ணை திருப்பினா பாருங்கள், அடுத்த மாதமே அவன் வேறு சபை போயிடுவான். கர்த்தர் பார்த்தார், இது மேலே இவனை உள்ள வச்சா இவன் யாரை பார்க்க மாட்டான், நம்ம கர்த்தரை பார்க்க மாட்டோம், அந்த விசுவாசியே பார்த்துருப்போம். ஆகவே நம்முடைய லைஃப்பில் 2வது காரியம், நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கையாய் அவரை மாத்திரம் பார்க்குற ஒரு ஊழியலாக இருங்க. 3வது சொன்னேன், முதல்ல சொன்னேன் கர்த்தர் உங்களை நம்பணும். 2வது சொன்னேன் நீங்கள் கர்த்தரையும் அல்ல கர்த்தரையே நம்பணும். 3வது என் தாவீதுகிட்ட படித்த மிக முக்கியமான காரியம் தெரியுமா? ஒரு நாள் சவுல் அவனை பார்த்து சொல்கிறான், டேய் இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு உன்னாலே முடியவே முடியாது, உன்னால் முடியாது. அவன் யுத்த சமர்த்த பழக்கம் உள்ளவன், நீயோ சிறு பையன். அப்போ தாவீது சவுலை பார்த்து சொல்லேன், சவுலே உன்னுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு சாட்சி இருக்குது. என்ன சாட்சி தெரியுமா? ஒரு நாள் நான் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் கரடி வந்து என் ஆடை கவிக்கொண்டு ஓடினது. இன்னொரு நாள் சிங்கம் வந்து என் ஆடை கவிக்கொண்டு ஓடினது. எல்லாரும் சொல்ல, தாவீது அங்கே பேர் சிங்கம் உங்கள் ஆடை தூக்கின்னு ஓடுது பேர், கரடியோட ஆடை கவிக்கொண்டு ஓடுது என்று எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் சொல்ல ஓடுது பேர். இவன் பார்க்குறான், அந்த சிங்கத்தின் வாயில் இருக்கிற ஆடு தாவீதை பார்த்து பரதாம பார்க்கறது. அந்த ஆடுனுடைய கண்கள் தாவீதுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கறது. என்ன மெசேஜ் தெரியுமா? டேய் தாவீது, மற்றவங்க என்னை வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் நீ என்னை வேடிக்கை பார்க்கலாமா? உன்னை நம்பி தானே எங்கள் அப்பா ஆடு என்ன உன் கையில் கொடுத்தார், உன்னை நம்பி தானே கொடுத்தார். இன்றைக்கி சிங்கம் என்னை கவி கொண்டு போகிறது, ஏதோ கரடி கவி கொண்டு போகிறது, அமைதியாக இருக்கிறாயே, அமைதியாக இருக்கிறாரு. ஒரு பக்கம் சொல்லுகிறா மற்ற மேய்ப்பர்கள், தாவீது விட்டுப்போ, எவ்வளோ ஆடுக்குது, ஒன்று தானே எத்தும் போச்சு, போனால் போட்டோம், ஆனால் நீ அதுக்கு பின்னாடி என்ன செய்துடாதே, ஓடி விடாதே. அந்த சிங்கம் ஒருவேளை போனால் அதை ஆட்டை விட்டு உன் பக்கமாக என்ன செய்யும், திரும்பி விடும். நீ போகாத, ஒரு ஆடு தானே, போட்டோம் விடு. ஆனால் தாவீது சொல்கிறான், உண்மைதான், ஆனால் என் தகப்பன் என் நம்பின ஆடுச்சே, என் தகப்பனை நம்பி கொடுத்த ஆடு, என் தகப்பனை நம்பினாரு, என்னை நம்பி தானே என் கையில் கொடுத்தாரு. நான் பத்திரமா பார்த்துப்பேன், நான் பத்திரமா மேய்ப்பேன், என் ஆடுகள் மேல் சிந்தையாயிருப்பேன் என்று சொல்லி என்னை தகப்படு இறுதி என்ன செய்தது, நம்பினதே. என் ஜீவன் போனால் கூட பரவாயில்ல, எங்கள் அப்பா என்னை நம்பி கொடுத்த ஆட்டை நான் விடவே மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஓடுகிறான் பாருங்க, ஓடி தன் ஜீவனை பணைய வைத்து சிங்கத்தின் வாய் பிடறி கிழித்தான், கரடி அடித்தான், காடுகளை தப்பிவித்து கொண்டான். தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்கு தெரியும், என் கையில் கொடுக்கப்பட்ட ஆடுகள் மேல்
நான் எவ்வளவு கவனமாய் உள்ளவர் இருக்கிறவன் என்று சொல்லி தெரியும். கர்த்தர் பார்த்தா, டேய், ஒரு ஆட்டுக்காகவே உன் ஜீவனை கொடுக்கறதுக்கு நீ ஆயத்தமாக இருந்தால் உன்னை நம்பி ஒரு தேசத்தையே நான் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லியிருக்கலாமே. ஹல்லேலூயா. உங்களோட ஊழியத்தினுடைய வளர்ச்சி எதில் இருக்குது தெரியுமா? த பேஷன் ஃபார் த சோல்ஸ். உன் கரத்தில் உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்துக்கிற ஒவ்வொரு ஆத்துமக்களுக்காக நீங்கள் கரிசனையோடு இருக்கணும். அப்போ ஊழியர் கூட்டத்து போகும்போது சொல்லுவேன், சின்ன சபையாக இருக்கிற நீங்கள், சபை சின்னையாக இருக்கும்போது ஒவ்வொரு விசுவாச பெயரையும் சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். உங்களை நம்பி கர்த்தர் ஆத்துமக்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. நீங்கள் ஆத்துமக்களை தேடி போக வேணும், ஆத்துமக்களை தேடி வரும். ஜெபிச்சு பாருங்கள். இங்கே இருக்கிற எத்தனை ஊழியக்காரர்கள் விசுவாசிய லிஸ்ட்டை வச்சு கையை வச்சு ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதுவரை செய்யலைனாலும் இனிமேல் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கரிசனையோடு சிந்தை உள்ளவர்களாக இருங்க. அப்படிப்பட்டவர்களை நம்பி அந்த ஒரு ஆட்டுக்காக தாவீது ஒரு சிங்கத்தை துரத்தி கொண்டு ஓடுவானேயானால், அந்த ஒரு ஆட்டுக்காக அந்த கரடியை துரத்தி கொண்டு ஓடுவானேயானால், கர்த்தர் பார்த்தார், எப்பா இந்த ஒரு ஆட்டுக்காய் தன் ஜீவனையே கொடுக்கறதுக்கு இவனால் முடியுமானால் இவனை நம்பி எவ்வளவு ஆடுகளை வேணா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, ஒரு பானை சோறுக்கு கேட்கல, திருப்பி சொல்லுங்க, ஒரு பானை சோறுக்கு. உங்களோட வாழ்க்கையில் சபை சின்ன ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கும்போது அந்த சின்ன ஊழியத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையாய் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். எல்லா கண்களையும் மூடுமா.